அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜிஜி பெனிட்டா, நூலக ஆசிரியர், புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு ஒப்பீடு செய்வதை விட்டுவிடுதல். தித்திக்கும் என் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தினசரி வாழ்க்கையில் அடிக்கடி செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. அவன் நல்ல மதிப்பெண் வாங்கினான், அவள் அழகாக இருக்கிறாள், அவருக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்று நாம் யோசிக்கிறோம். இந்த ஒப்பீடு நம்மை முன்னேற்றுவதற்கு பதிலாக பல சமயங்களில் மன அழுத்தத்தையும் தாழ்வு உணர்வையும் உருவாக்குகிறது. ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். ஒருவரின் திறமை மற்றவரிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மல்லிகை மலரின் மனத்தை ஒரு ரோஜாவுடன் ஒப்பிட முடியாது. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது முற்றிலும் தேவையற்றது. ஒப்பீடு செய்வதால் நாம் எதை இழக்கிறோம் தெரியுமா? நம்முடைய உண்மையான திறமையை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய மகிழ்ச்சியை. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நேற்றைய நம்முடன் இன்று நம்மை ஒப்பிட வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய பலத்தை கண்டறிந்து வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது மற்றவர்களை விட முன்னிலையில் இருப்பதல்ல, நம்முடைய இலக்கை அடைவதே உண்மையான வெற்றி. எப்பொழுதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தன்னை குறைத்து மதிப்பிடாதே. தன்னை அறிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும். ஒப்பீடு செய்வது என்பது ஒரு மனவியாதி. அதை விட்டுவிட்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். தன்னை மேம்படுத்தி தன்னை அறிந்து வாழ்க்கை வாழ வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களின் வெற்றியை கொண்டாட வேண்டும். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். தன்னை மேம்படுத்தி ஒப்பீடு செய்வதை விட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும். ஒப்பீடு செய்வதை விட்டுவிடுவது எப்படி? தன்னை அறிதல், தன்னை மேம்படுத்துதல், மற்றவர்களை ஊக்குவித்தல், கற்றோரின் பாதை வழியை செல்லுதல். ஒப்பீடு செய்வதை விட்டு விடுவது ஒரு புதிய பார்வையை தருகிறது. தங்களின் திறமைகளை அறிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இது உதவுகிறது. மாணவர்களே, ஒப்பீட்டை விட்டு விடுவோம். நம்மை நாமே மதிப்போம். நம்முடைய தனித்திறமையை கொண்டாடுவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.